ஆர்டர் போட்டாத? இது வந்து லூயிஸ் பர்கர். லூயிஸ் பர்கர் எவ்வளவு இது? கொஞ்சம் காஸ்ட்லி தான். 355 rupees. டேய் பசிக்குதுடா, நீ என்னடா 355க்கு ஒரு சிங்கிள் பர்கர் வாங்கி வச்சிருக்க? பிரியாணி வாங்கிக்கலாம், 2 பிரியாணி வாங்கி வைக்கலாம்டா. நானும் ஃபுட் ரிவ்யூ பண்ணுவோம்ல, கஸ்டமர்ஸுக்கு நம்ம யூசர்ஸுக்கு காமிக்கணும். ஹாய் கைஸ், வெல்கம் டு தி ஷாரன்ஸ் ட்ரெஷர். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது, பட் மிட் ரேஞ்ச் தான். 355 rupeesக்கான இந்த லூயிஸ் பர்கர் வந்து நம்ம இன்னைக்கு டேஸ்ட் பண்ணி இதோட ஜென்யூன் ரிவ்யூ வந்து நான் கொடுக்க போகிறேன். பார்க்கலாம் எவ்வளோ ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. 355 rupees போட்டிருக்காங்க ப்ரைஸு. நான் ஆர்டர் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லூயிஸ் ஃப்ரைட் சிக்கன் பர்கர். அதாவது எங்கள் பிரதர் வந்து ஆர்டர் போட்டிருக்காரு. சரி சரி, இதில் வந்து ஃப்ளாட் 125 rupees பார்த்துக்கோங்க. ஃப்ளாட் 125 rupees ஆஃப் போட்டு இதில் டிஸ்கவுண்ட்லாம் போய் நம்மளுக்கு 255 rupees போட்டிருக்காங்க. ப்ளஸ் பேக்கேஜிங் சார்ஜஸ். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ்லேயே வந்து லூயிஸ் பிராண்டு போட்டிருக்காங்க. பேக்கேஜிங்கில் பிராண்டிங் போட்டாலே அந்த பேக்கேஜிங்க்கு அவங்க ப்ரைஸிங் காஸ்ட்டு ஐ மீன் எக்ஸ்ட்ரா சார்ஜ் போகக்கூடாது. ஆனால் அவங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து 30 rupees வந்து போட்டிருக்காங்க. சரி, இந்த கவருக்கு போட்டிருக்காங்களா, உள்ள இருக்கிற டப்பாவுக்கு போட்டிருக்காங்களா, சரி உள்ள என்னன்னு பார்ப்போம். லெட்ஸ் அன்பாக்ஸ் திஸ். பேக்கேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கார்பரேட் ஸ்டைலில் இருக்குது. அப்படியே இந்த டாமினோஸ், பீஸா ஹட், அப்புறம் KFC அந்த ஸ்டைலில் நல்லா ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பாப்புலர் இன் சென்னை அண்ட் பெங்களூர் கூட. அதனால நான் கியூரியஸாக இருந்ததுன்ட்டு எங்கள் பிரதர் ஆர்டர் போட்டிருக்காங்க. சரி, இதுலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ ஓகே, டிஷ்யூ பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. டிஷ்யூ பேப்பரில் நோ பிராண்டிங், பிளெயின் டிஷ்யூ பேப்பர். எடுக்கணுமா? ஓகே, கவர்லயும் லூயிஸ் பிராண்டிங் இருக்கு, இந்த டப்பாலயும் லூயிஸ் பிராண்டிங் இருக்கு. இதுக்கே சார்ஜ் போட்டாங்க. இதுக்கு ஆக்சுவலி ஆக்டே இருக்கு திரும்பி. நான் அப்புறமா உங்களுக்கு ப்ளூ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து டேக் பண்றேன், நீங்க அதை பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி உங்க சார்ஜே பண்ணக்கூடாது. பேக்கேஜ்லாம் வந்து பார்த்தா நல்லா பக்காவா பண்ணியிருக்காங்க. இது மேல பிளாக் கலர்ல சின்னதா டேக் கூட போட்டிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க லூயிஸ் ஃப்ரைட் சிக்கன் பர்கர். தனியாக லேபிள்ல ஒட்டி இருக்கிறாங்க. பேக்கேஜிங் வைஸ் எவ்ரி திங் பக்காவா பண்ணியிருக்காங்க. உள்ள வந்து நார்மலான ஒரு பட்டர் பேப்பர் வச்சுட்டு ஒரு ரேப் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் அவங்களோட பிராண்டிங் இருக்கு. ப்ளஸ் தீபாவோட கேட்சப். சரி வாங்க, ஒன் பை ஒன்னா நம்ம இதை பிரிச்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு பர்கர் வைஸ் உள்ள என்ன வச்சுட்டாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா பர்கர்னாலே உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா இஸ் மோர் ஃபேமஸ் ஃபார் பர்கர்ஸ். ஓகே, ஓ பாய், இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிர்ச்சி ஆயிடுவீங்க. பாருங்களேன், சைஸை பாருங்களேன், பெரிய சைஸ் தான் இருக்கு. பர்கர் கிங்ல கூட இந்த மாதிரி பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி லிஷியஸா இருக்கும். நான் போடுது சரி. ஸோ டேஸ்ட் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் சிக்கன் போட்டிருக்காங்க. நல்ல பெரிய சைஸ் சிக்கன் போட்டிருக்காங்க. அண்ட் இதில் நிறைய சாஸ் இருக்கு, மயோனைஸ் போட்டிருக்காங்க. கீழே வந்து அதுக்கு லெட்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, லெட்யூஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சிங்கிள் லீஃபாக வைக்கல, கட் பண்ணி போட்டிருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாய் பத்துமா? என்னடா வாங்கினது? டிஷ்யூ யூஸ் பண்ணி அந்த கேவ்டு சிக்கன் சாப்பிட்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அது என்னன்னா மேல அந்த கிரன்ச்சி
முறுமுறுன்னு போடுவாங்க இல்லையா, அது இல்லை. ஒரு பைட்லேயே வயிறு ஃபுல்லாக நல்லா ஃபீல் ஆகுது. நல்லா ஒர்த்தாக தான் இருக்குது. சிக்கன் நல்லா ஒரு பெரிய ஸ்லைஸாக வச்சுருக்காங்க. அதுவும் கட் கூட பண்ணல, சிங்கிள் சைஸ் சிங்கிள் பீஸாக இருக்குது. மயனீஸு, அப்புறம் பேர் வந்து ஜலபினோ வச்சுருக்காங்க. அதோட டேஸ்ட்டோட ஒரு மாதிரி மேரினேட் ஆகி நல்லா இருக்கு. பட் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுனால எனக்கு அந்த ஆயில் ஃப்ரைட் ஐட்டம் எனக்கு ஒரு மாதிரி ஒத்துக்கிறாது. மாதிரி நெஞ்சரிச்சு எனக்கு கிடப்பிடும். சரி, ஓகே. பட் இப்போதைக்கு இட்ஸ் ஃபைன். டேஸ்ட் வைஸ் ஓகே தான். ரொம்ப பெரிய சைஸ் பர்கர், லீக் ஆகுது, கண்ட்ரோலே இல்லை. ஸோ இது சாப்பிட்றதுக்கான ஒழுங்கான முறையே கிடையாது. It's really worth it, but கையெல்லாம் very juicy ஆயிடுச்சு. Just give me a break. ஸோ இங்க பாருங்க, உண்மையிலுமே ரொம்ப டெலிஷியஸாக தான் இருக்கு. பட் டேஸ்ட் ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசா நான் டேஸ்ட் பண்ண வரைக்கும் அந்த அளவுக்கு ஃப்ளேவரிஷாக இருக்கான்னு தெரில. பட் ஸ்டஃபிங் நிறையா இருக்கு. வெயிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாக தான் இருக்கு, நல்லா கனமாக இருக்கு. ஆனால் ஒரு ஆள் சாப்பிடலாம். சரி, நீ என்னடா சாப்பிட போற? ஆல்ரெடி சாப்பிட்டேன். சாப்பிட்டியா? காலைல வாங்கின இட்லி. நீ மட்டும் நல்லா ஹெல்த்தியா சாப்பிடு, இந்த மாதிரி அன்ஹெல்த்தியா ஏதாவது வாங்கி கொடுத்துரு எனக்கு. ஃபுட் ரிவ்யூ. சரி, இருந்தாலும் பழகுங்கிறது அன்ஹெல்த்தி தானா? டேஸ்ட் வைஸ் நல்லா தாங்க இருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணலாம். பட் ரொம்ப ஹங்கிரியா ஏதாவது நீங்க பர்கர்ஸ் டைப், அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த பர்கர், அப்புறம் அந்த பிரெட், அந்த மாதிரி எதனா சாப்பிடணும்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது ஒர்த்து. கண்டிப்பா சஜஸ்ட் பண்றேன், நீங்க ட்ரை பண்ணலாம். டெலிஷியஸா இருக்கு, பேக்கிங் குவாலிட்டியா இருக்கு. அண்ட் பிரைஸ் தான் 355 rupees. அவங்க ஏதோ நல்ல கம்பெனி ஆர்கனைஸா ஏதோ பண்றாங்க போல இருக்கு. ஆனா பேக்கேஜிங் பாருங்களேன், நீங்க எந்த அளவுக்கு குவாலிட்டியா எல்லாம் கொடுப்பாங்களா. ஒருவேளை அந்த கம்பெனிக்கு வேணா ஒரு காசு வச்சுக்கலாம். நீங்க பேக்கேஜ் நீங்க போறீங்க, பேக்கேஜ் நீங்க போறது கிடையாது தான். பர்கர் வர்த்தா? பர்கர் ஒர்த்து. ஆனா 355 தான் ரொம்ப அதிகம் தான். இது ஒரு 190 அந்த மாதிரி ரேஞ்சில் போட்டாங்கன்னா கூட ஒர்த்து, சாப்பிடலாம். பட் சைடு கொடுக்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கலாம். தட்ஸ் ரைட், நீங்க சொல்றது அதுவுமே எதுவும் இல்லை. பட் ஹோப்ஃபுல் தான். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, மறந்துடாம. இந்த மாதிரி நாங்கள் போடுற யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போதான் இந்த மாதிரி நிறைய ஃபுட் ரிவ்யூஸ், ஹானஸ்டான அப்புறம் ஜென்யூனான வீடியோ ரிவ்யூஸ்லாம் நாங்கள் கொடுப்போம். எல்லா ஃபுட்டையும் நாங்கள் ஆர்டர் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு அந்த ரிவ்யூ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் கமெண்ட்ல நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, இது ஒர்த்தா, இது பிரைஸ், இந்த பிரைஸுக்கு இந்த பர்கர் ஒர்த்தா சொல்லுங்க, கமெண்ட்ல போடுங்க. அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் வேற என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் நீங்க கமெண்ட்ல போட்டு வைங்க, நம்ம அதையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம். தேங்க்யூ. க்ளோஸ் அப் ஷாட் ஃபுட்டு நல்லா பாருங்க. தேங்க்யூ.